ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சஃபிள் பண்ணி எடுத்துடலாம் வீடியோ. உங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது சஃபிள் பண்ணி எடுத்தால். அதனால் சஃபிள் பண்ணி எடுத்துடலாம். ஆல்ரெடி சஃபிள் பண்ணி நிறைய டைம் சஃபிள் பண்ணி வச்சுட்டேன். சரி, உங்கள் முன்னாடி ஒரு டைம் சஃபிள் பண்ணி எடுத்தால் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். 2 of Pentacles, the Emperor, Three of Wands. இன்னுமே ஒரு வாட்டி சஃபிள் பண்ணிக்கலாம். Ace of Wands, the Moon card, Six of Wands, the Page of Pentacles, Two of Wands. இன்னும் ரெண்டு கார்டு. நேற்று இந்த கார்டு வந்தது, வேறு கார்டு எடுத்துக்கலாம். The High Priestess, the Full card. ஓகே, இன்றைக்கு உண்டான டாபிக் என்னென்னு பார்த்துடலாமா? இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இது ஒரு பொதுவான ஜென்ரல் ரீடிங் தான். யாருக்கு பொருந்துதோ அவங்க மட்டும் எடுத்துக்குவாங்க, மற்றவங்க அப்படியே விட்டுடுங்க. வீடியோவில் உங்கள் எனர்ஜியை கனெக்ட் பண்ணுறதுக்கு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பற்றி பார்க்கும்போது அந்த பர்சனுக்கு நிறைய தடுமாற்றம் இருக்குது. எந்த பக்கம் போகிறதுனே தெரியாத தடுமாற்றமாக இருக்குது. இது ஒரு சிலருக்கு வேலையாக கூட இருக்கலாம், ஒரு சிலருக்கு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு தேர்ட் பார்ட்டியாக கூட இருக்கலாம். அந்த பர்சனுக்கு ஈகோ திமிர் எல்லாம் நிறையவே இருக்குது. பயங்கரமாக எல்லோரையும் கண்ட்ரோல் பண்ணுற பர்சனாகவும் இருக்காங்க. எல்லாருமே தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு நினைப்பார். இவங்க சொல்கிறத நீங்கள் கேட்டு நடந்தால் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். இவங்க சொல்கிறத நீங்கள் கேட்கலன்னா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. இவங்க சொல்கிறத கேட்கலன்னா விட்டுட்டு கூட போயிடுவாங்க. செல்ஃப் இண்டிபெண்டன்டான பர்சனாகவும் இருப்பாங்க. மேரேஜ் ஆனவங்களாகவும் இருக்கலாம், இல்லை சிங்கிள் பேரண்டாக கூட இருக்கலாம். உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பற்றி பார்க்கும்போது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்குது. இந்த பர்சன் நீங்கள் வேணும்னு தான் நினைக்கிறாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் எது நடந்தாலும் உங்களை விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு தான் அவர் மைண்டில் ஓடிட்டு இருக்கு. ஏன்னா அந்த பர்சன் அப்படி நினைக்கிறாரு தெரியுமா? அவருக்கான கஷ்டமான எல்லா சூழ்நிலையுமே நீங்கள் அவருக்கு பக்கபலமாக நின்று இருக்கீங்க. நீங்கள் அவங்க சந்தோஷத்தில் மட்டும் பங்கு எடுத்துக்கல, எல்லா சூழ்நிலையும் கூடவே இருந்திருக்கீங்க. மற்றவங்க மாதிரி பணத்துக்காகவோ ஏதாவது தேவைக்காகவோ பழகாமல் உண்மையாக இருந்திருக்கீங்க. அதனால தான் உங்களை விட அந்த பர்சனுக்கு மனசு இல்லை. இனி உங்கள் வாழ்க்கையில் புதிய தொடக்கம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த பர்சன் உங்கள் கூட ஒரு புதிய தொடக்கம் வேணும்னு தான் நினைக்கிறாரு, ஒரு ரீஸ்டார்ட் வேணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் நிறைய விஷயம் உங்ககிட்ட இருந்து மறைக்கிறாரு. ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட காட்டாமல் ரொம்ப ஹைட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. பயங்கர டல்லாக இருக்காங்க. கரண்ட்லி டிப்ரெஷனில் தான் இருக்காங்க. நமக்கு இந்த மூன் கார்டு வந்திருக்கு. நம்ம நிலா பார்த்துருக்கீங்களா? பார்க்க அழகாக தெரியும், ஆனால் சூரியன் கூட கம்பேர் பண்ணும்போது டல்லாக தெரியும். அதே மாதிரி இந்த போஸை நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி எல்லாருக்கிட்டையும் சிரித்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மனசுக்குள்ள சங்கடம் வலி வேதனை நிறைய இருக்குது. அதை யாருக்கிட்டையும் காட்டிக்கவும் மாட்டாங்க. இந்த பர்சன் கேரியர்லாம் சைன் பண்ணுறாங்க தான், ஆனால் டல்லாக இருக்காங்க. நீங்கள் 2 பேரும் கான்டாக்ட்லேயே இருந்தாலும் இப்போவும் அந்த பர்சன் உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்களை மறைக்கிறாரு. அது என்ன விஷயம்னு நீங்கள் எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போவும் அந்த 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 மூன் கார்டு வந்தாலே இதுதான் அர்த்தம். இந்த மூன் கார்டு வந்தாலே அதுதான் அர்த்தம். உங்ககிட்ட காட்டாமல் நிறைய விஷயத்த மறைக்கிறாருன்னு தான் அர்த்தம். இந்த பர்சனுக்கு தூக்கன்றதே இல்லை. ஆனால் அந்த பர்சன் உங்கள் கூட இருக்கும்போது தான் ஹாப்பியாக இருந்திருப்பார். இப்போவும் நீங்கள் கிடைச்சாதான் அவங்க லைஃப்பில் சந்தோஷம்னு நினைக்கிறாங்க. அவங்க லைஃப்பில் என்ன நடந்தாலும் நீங்கள் கூட இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. அந்தளவுக்கு அந்த பர்சன் மனசில் ஒரு ஆழமான இடத்த நீங்கள் பிடிச்சிருக்கீங்க. அந்த பர்சன் மனசில் உங்களுக்குன்னு தனி இடம் இருக்குது. இனிமேல் உங்கள் லைஃப்பில் நான் முன்ன சொன்ன மாதிரியே புதிய வாய்ப்புகள், நிதி தொடக்கங்கள், ரிலேஷன்ஷிப்பில் புதிய அர்ப்பணிப்போட எல்லா விஷயங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயங்களுக்கு காரணமே அந்த பர்சனுக்கு ரிலேஷன்ஷிப்பில் டவுட் இருந்திருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஃபியூச்சர் இருக்கா இல்லையா, கடைசி வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கண்டினியூ ஆகுமா
ஆகாதா, இந்த பர்சனுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணும், ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்படி இருந்தும் அவங்க வந்து கன்ஃபியூஸாக இருந்திருக்காங்க. ஏன் அவங்க அப்படி கன்ஃபியூஷனில் இருந்திருக்காங்கன்னா, ஒன்று அந்த பர்சனுக்கு மேரேஜ் ஆகியிருக்கும், இல்லை உங்களுக்கு மேரேஜ் ஆகியிருக்கும், இல்லை ஏஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த பர்சன் உங்களை விட ஏஜில் கம்மியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இல்லை உங்கள் 2 பேருக்கும் கேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். அதனாலேயே ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் இல்லைன்னு நினச்சிருக்காங்க. அதான் ஒன்று சேர முடியாத சூழ்நிலை இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இதுக்கு டைம் வேஸ்ட்டுன்னு நினச்சிருக்காங்க. இந்த ரீடிங் பார்க்குற நீங்களோ அந்த பர்சனோ ஒன்று கணவனை இழந்தவங்களோ இல்லை மனைவியை இழந்தவங்களாவோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை டைவர்ஸில் பிரிஞ்சு இருக்கிறவங்களா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கையில் நிறைய அடிபட்டு எல்லா துரோகத்தையும் நீங்கள் பார்த்து அடிபட்டு மிதிப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. நம்பின எல்லாருமே உங்களை ஏமாற்றி இருப்பாங்க. உங்கள் சொந்த பந்தத்தில் இருந்து, ஃப்ரெண்ட்ஸில் இருந்து, ரிலேஷன்ஷிப்பில் இருந்து நீங்கள் நம்பின எல்லாருமே உங்களுக்கு துரோகம் தான் செஞ்சுருப்பாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், அவங்களுக்காக எல்லாமே பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்காக வருத்தப்படவோ உங்களுக்காக உதவி பண்ணவோ யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்க தேவைக்காக மட்டும்தான் உங்களை பயன்படுத்தி இருப்பாங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு பவர் வந்திருக்கு. எல்லா துரோகத்தையும் பார்த்து எல்லா ஏமாற்றத்தையும் சந்தித்து என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம்னு, யார் இல்லைனாலும் என்னால் வாழ முடியுன்ற பவரில் இப்போ கரண்ட்லி உட்காந்துருக்கீங்க. இப்போ கடவுளை கும்பிட்றீங்க, மெடிடேஷன் பண்ணுறீங்க, உங்களை நீங்கள் ஹாப்பியாக வச்சுருக்கு என்ன வழின்னு பார்த்து அதை பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்கள் கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு தேவைன்னா வேணும்னா வாங்க, இல்லைனா போயிட்டே இருங்கன்னு மென்டல் பீஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் பார்த்துட்டு வாழ்க்கையில் வந்திருக்கீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் வந்து சின்சியராக இருந்த அளவுக்கு அந்த பர்சன் வந்து சின்சியராக இருந்திருக்க மாட்டாங்க. சீரியஸ்னஸே இல்லாத ஒரு நபராக இருந்திருப்பாங்க. யார் அட்வைஸ் பண்ணாலும் அவங்களுக்கு பிடிக்காது, யார் சொன்னாலும் அவங்க கேட்கவும் மாட்டாங்க. அப்புறம் எல்லாமே முடிஞ்சு போனதுக்கப்புறம் தான் அழுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் வச்சு இருப்பாங்க, அதை நோக்கியே ஓடிட்டு இருப்பாங்க. இதில் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், சொந்த பந்தத்துலேயே ஆகட்டும், எந்த அளவுக்கு நம்ம உண்மையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு கடவுள் நமக்கு துணையாக இருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து எல்லாமே தெய்வத்திட்ட சரண்டர் பண்ணிவிட்டு நீங்கள் நிம்மதியாக பொறுமையாக மட்டும் வெயிட் பண்ணுங்கள். என்ன நடக்குதுன்னு நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பார்த்துட்டு தான் போவோம். நம்ம உண்மையாக இருந்த பட்சத்தில் அதை நமக்கு கண் முன்னாடி காட்டிட்டு தான் கடவுள் நம்மளை அனுப்புவார். அதனால் எதுக்கும் வருத்தப்பட வேண்டாம். வணக்கம்.